வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தங்கத்தோட விலையானது மிக கடுமையான தொடர் சரிவில் காணப்படுது. ஏற்றங்களே முற்றிலும் இல்லை. இதே வேளையில் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையில் சிறு ஏற்றங்கள் காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் சூப்பராக இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 125 காணப்பட்டது. 1 ரூபாய் விலையேற்றத்தோடு 126 8 கிராம் 1000 காணப்பட்டது. 8 ரூபாய் விலையேற்றத்தில் 1008 ரூபாவாக காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 1000 ரூபாய் ஏற்றத்தில் காணப்பட்டாலும் ஒட்டுமொத்தமாக இந்த வாரத்தில் பார்க்குறப்போ 1000 ரூபாய், அதாவது ஏற்றம் போகவே சரிவு மட்டும் 1000 ரூபாயில் காணப்படுது. வேலையில் வெள்ளியோட விலையை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1500, சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 3500 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்க. வேலை 24 கேரட் தங்கத்தோட விலை 1 கிராம் 10,135 காணப்பட்டது. விலை மாற்றம் 0, 10,135 காணப்படுறதில்ல. நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராம் 81,080 ரூபாயாக காணப்பட்டது. விலை மாற்றம் 0, இன்றைக்கும் அதே 81,080 ரூபாயாக காணப்படுறதில்ல. இந்த வாரத்தில், அதாவது கடந்த ஒரு 6-7 நாட்களை பொறுத்த வரைக்கும் 1,528 ரூபாய் அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது. இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும், சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 2500 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 9,290 காணப்பட்டது. விலை மாற்றம் 0, அதே 9,290 ரூபாவாக காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 8 கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 74,320 காணப்பட்டது. விலை மாற்றம் 0, அது 74,320 ரூபாயாக காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. கடந்த 6 நாட்கள் 1,440 ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய சரிவில் காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,100 200 ஆகும். சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் 2,800 900 வரைக்கும் சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. அதே வேலை எக்ஸ்பர்ட்ஸ்வா ஏன் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய பங்குச்சந்தையை சொல்லலாம். இந்திய பங்குச்சந்தையானது மீண்டும் ஏற்றமடைய ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் 200 300 புள்ளிகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஏற்றங்களை இந்திய பங்குச்சந்தையானது காணப்படுது. இப்படி இந்திய பங்குச்சந்தையானது ஏற்றத்துக்கு முக்கியமான காரணமாக சில வங்கி சார்ந்த பங்குகள் காணப்படுது. குறிப்பாக HDFC பேங்க், அதே போல் பார்த்தீங்கன்னா SBI பேங்கோட வங்கியோட பங்குகள் சிறப்பான ஏற்றங்கள் பெற்று வருது. இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னங்க போகுதுன்னா பங்குச்சந்தைகள் ஏற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை. இந்தியாவில் முக்கியமான பங்கான ரிலையன்ஸ் பங்கு மீண்டும் அதனுடையான ஏற்றங்களை பெற்று வருது. அப்படியே ரிலையன்ஸ் பங்கு ஏற்றம் அடைஞ்சிட்டே வரவில்லை. BSNL பங்குகளும் நல்ல ஏற்றத்தில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் இது போன்ற பங்குகள் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை ஒட்டுமொத்தமாக பெற்று வருது. இப்படி சிறப்பான ஏற்றங்களை இது ஒட்டுமொத்தமாக பெற்றுட்டு வர காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையானது ஒட்டுமொத்தமாகவும் பார்த்தீங்கன்னா கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது.